41 பேர் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க ஆளுங்கட்சி கூட்டணி, அதற்காக நீங்கள் திமுகவிற்கு சொம்படிப்பீர்கள். உண்மைதான், ஆளுங்கட்சி கூட்டணியில தான் நாங்க இருக்கோம். ஏன் விஜய் தரப்பு இந்த ஆதாரங்களை நீதிமன்றத்துல கொடுக்கல? செந்தில் பாலாஜி எங்களை கொல்ல பார்த்தாருன்னு ஏன் சொல்லல? செந்தில் பாலாஜின்னு ஒரு வார்த்தை கூட ஏன் நீதிமன்றத்துல வரல? இந்த பெருந்தன்மையெல்லாம் பாஜகவுக்கும் புரியாது, தமிழக தற்கூரி கழகத்துக்கும் புரியாது. முதலமைச்சர் தன்னை மாத்திக்கணும். இதுங்களுக்கெல்லாம் அரசியலே தெரியாது. இதுங்க பூரா அல்ல சில்ல வேலையை பார்க்குற ஒட்டுண்ணிக்கு. குஷ்புவெல்லாம் பொலிட்டிக்கெல்லாம் நீங்க பேச தகுதி இல்லை உங்களுக்கெல்லாம். நீங்க போனீங்கன்னா உங்க கட்சிக்கு டாட்டா காமிச்சுட்டு போங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு தகுதி. ஒரு பேஷண்ட் இருந்து கால் வரும்போது வெறும் வண்டியை தாங்க தூக்கிட்டு வர முடியும். அதுக்கப்புறம் தாங்க பேஷண்ட் ஏற்றிட்டு போவாங்க. நீங்க சிபிஐன்ற பேர்ல விஜயை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றீங்க. சிபிஐன்ற பேர்ல உண்மையை மறைக்க ட்ரை பண்றீங்க. சிபிஐன்ற பேர்ல விஜயை உங்க கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்றீங்க. சிபிஐன்ற பேர்ல தமிழ்நாட்டுல தவிர 41 பேருக்கு துரோகம் பண்ண நினைக்கிறீங்க. சிபிஐன்ற பேர்ல ஒட்டுமொத்த விசாரணையும் முடக்க பாக்குறீங்க. வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு அறிவுஜீவி தாங்க இருக்காங்க. அரசியல்னா அவங்கதான் சாணக்கி. பெண் இல்லையா? அவங்கதான் சாணக்கி. அறிவுன்னா காது வழியா மூளையே வெளியே தெரியும்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வேற லெவல்ல அவங்க பேச ஆரம்பிச்சோம்னா அடுக்கிற கேள்வியில எவனாலையும் பதில் சொல்ல முடியாது. சும்மா திக்கி திணறி ஓடிடுவாங்க. அவங்க போராட்டம் நடத்தணும்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும். யாருன்னு கேக்குறேன்? நம்ம அக்கா குஷ்பு. நம்ம அக்கா குஷ்புங்க சரமாரிய சரவடிய கேள்வி கேட்டிருக்காங்க. சும்மா திமுக அரசு திண்டாடி இருக்குன்னா பாருங்களேன். என்ன கேட்டாங்க அப்படி? அதைத்தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல கரூர் பிரச்சனை ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்குங்க. நெருக்கி ஒரு வாரம் ஆகி போச்சு. 41 பேரை பலி கொடுத்திருக்கோம். 41 பேர் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த 41 குடும்பத்தை குறித்து எந்த அக்கறையும் இங்க இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க ஆளுங்கட்சி கூட்டணி, அதற்காக நீங்கள் திமுகவிற்கு சொம்படிப்பீர்கள். உண்மைதான், ஆளுங்கட்சி கூட்டணியில தான் நாங்க இருக்கோம். அதுக்காக மட்டும் சொம்படிக்கிற ஆளுங்க நாங்க இல்ல. திமுகவை ஏற்று பல போராட்டங்கள் எதிர்கட்சி செய்ய வேண்டியதா நாங்க தான் செஞ்சோம். அதுல நாங்க தெளிவாவே இருக்கோம். தப்புனா தப்பு, சரினா சரிதான். இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பெருசா சாதிக்க போறது கிடையாது. இதுல தெளிவா கேள்வி வைக்கிறோம். சரிங்களா? மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இப்ப அவரு செந்தில் பாலாஜி பத்தி அவள 10 ரூபா பாட்டில் அப்படின்னு சொல்லி பேசினாரு, பண்ணாங்க. இன்னைக்கு அவரு தாங்க நைட்டும் பகலும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சென்னையில இருந்து சிஎம் நைட்டா இங்க வராரு. இவர் இங்க நடந்து விட்டு இங்கே இருந்து பாக்குறத விட்டுட்டு இங்க இருந்து மெட்ராஸுக்கு பறந்துட்டு போறாரு விஜய். அத்தனை கட்சிக்காரங்கள எம்பி மினிஸ்டர்ல இருந்து எல்லாம் இங்க தேடி வர்றாங்க. இவர் இங்க இருந்து ஓடி போறாரு அங்க. பாத்தீங்கல்ல, இதான் மக்களுடைய குரல். எதிர்கட்சி குஷ்போக்கா எல்லாரும் உட்கார்ந்து ஒரு கருத்தை உருவாக்க ட்ரை பண்றாங்க. ஆனா மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்கு. அவங்கதான் நேரடியா திமுக தான் வந்து எங்களை முதல் நாள்ல இருந்து பாக்குதுங்க. ராத்திரோட ராத்திரியாங்க, வயசாயிருச்சு இல்ல முதலமைச்சருக்கு. எனக்கு இரும்புலையா செஞ்சிருக்கு? ராத்திரோட ராத்திரியா ஓடி வந்து நின்னாரே அங்க. மக்களுக்கு நான் இருக்கேனாரே. ஐயோ திமுக ஆட்சி மேல பழி வந்துருச்சேன்னு ஓடி ஒழியிலே கொன்னுட்டு விஜய் ஓடி ஒழிஞ்சாரு. 41 பேருடைய மரணத்தை ஏத்துக்க கூட இல்ல. ஆமாங்க, கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவோம் சரிப்படுத்துவோம்ல. ஆனா அதை வச்சு ஓட்டு பொறுக்கிற அரசியல கேடு கட்டத்தனமா பண்ணி விஜய் இன்னைக்கு சிக்கிருக்காரு. இத விபத்தாவே மாத்தி அப்படியே போயிருந்தா விஜய் சிக்கிருக்க மாட்டாரு. இத திமுகக்கு எதிராக மாத்திரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி விஜய் சிக்கிருக்காரு. அதான் இதுல இருக்கிற அரசியல். மக்கள் என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கல்ல. ராத்திரி மகள அவங்க தாங்க எங்க கூட இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த கும்பலே வரல இல்லைங்க. இதான மக்களுடைய குரல். இப்ப பேட்டியாளர்கள் போய் குஷ்போக்கா பேட்டி ஏற்கிறாங்க. உண்மையிலே பத்திரிகைக்காரங்க மேல ரொம்ப கோபமா இருக்கேன். ஏன்னா உங்களால தான் 41 பேர் செத்தாங்க. 41 பேர் செத்ததுக்கு நீங்க தான் காரணம். விஜய் பல்லு வளைக்கிட்டாரு, விஜய் டாய்லெட் போயிட்டாரு, விஜய் கழுவிட்டாரு, உட்காந்துட்டாருன்னு பேசிட்டு இருந்த போற நீங்க தான் மக்களை உசுப்பேத்தி விட்டு உள்ள உட்கார வச்சீங்க. உங்க மேல நான் குற்றம் சாட்டுறேன். 2வது, அல்லு சில்லு அறவேக்காடு ஆனாவட தெரியாதாலாம் அரசியல்வாதியா போர்ட்ரேட் பண்றீங்க. உண்மையிலேயே அரசியல் தெரிஞ்சு களத்துல நிக்கிறவங்கள கிள்ளுக்கிற பாக்குற இந்த ஊடகங்கள் குஷ்போக்கா என்ன அறுத்து தள்ளினாங்க, குஷ்போக்கா என்ன களப்பணி செஞ்சாங்க, ஓடி அவங்க அப்படியே அரசியல் சாணக்கி மாதிரி போய் அவர்கிட்ட கேள்வி கேட்கறது. அந்த அக்கா கேள்வி கேட்கிறாங்க. அந்த அக்கா கிட்ட இந்த கரூர் சம்பவத்தை பத்தி கேட்ட உடனே திமுக ஒருத்தர் அழுகுன்னு நினைச்சுன்னா எந்த அளவுக்கு எந்திரிச்சு நடக்கும். அப்புறம் அதுக்கு அந்த கட்சியில இவ்வளவு வருஷமா உட்கார்ந்து இருந்தீங்க, காசு கொடுப்பாங்கன்னு தானே இந்த பக்கம் வந்தீங்க. அந்த கட்சியில ரொம்ப நாளா இருந்தீங்களேக்கா. இன்னைக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே.
எங்களுடைய குரு கருணாநிதி அப்படின்னு சொல்றீங்களே, அப்புறம் அதுக்கு இந்த உருட்டு? சரி, அது உங்க கட்சி, நீங்க முன்னாள் கட்சி, அது உங்க வேலை. நீங்க பொலிட்டிக்கலா வாங்க. ஆதாரத்தோடு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஆனா அந்த திமுக எது ஆதாரத்தோட வெளியே புறம் பரப்புறது என்ன? கரூர்ல செந்தில் பாலாஜி தாங்க இதை செஞ்சாரு. செந்தில் பாலாஜி திட்டமிட்டு மருந்தள்ளி ஊத்தி விட்டாரு, மயக்க மருந்து அடிச்சு விட்டாரு. போலீஸ் வேணும்னே தடியடி நடத்துச்சு, லைட் அமர்த்திருச்சு. இம்பட்டும் பேசுறது யாரு? இந்த விஜய் கும்பல் தானே. ஆனா இது எல்லாம் பொய் நிரூபிக்கப்பட்டுச்சுல. எத்தனை வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. இந்த பறக்க விட்டு சுத்தி சுத்தி ட்ரோன் கேமராவில் எடுத்த வீடியோ பூரா இருக்குல்ல. இந்த 41 பேர் கொலை பண்ணதுல இந்த ஊடகங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னா, அந்த கொலைபலிய திமுக மேலேயோ ஆளுகிற ஆட்சி மேலேயோ விழாம பார்த்துக்கிட்டதுல அந்த அவங்க எடுத்த வீடியோ பெரிய உதவியா இருக்கு. அந்த வீடியோவை தான் இன்னைக்கு ஆதாரமா கொடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோக்கள் தான் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு. அக்கா சொல்றாங்க ஆதாரத்தோடு. இந்த ஆதாரத்தை ஏன் விஜய் தரப்பு நீதிமன்றத்துக்கு கொடுக்கல? அறிவுஜீவி அக்கா சொல்லுங்க, ஏன் விஜய் தரப்பு இந்த ஆதாரங்களை நீதிமன்றத்துல கொடுக்கல? செந்தில் பாலாஜி எங்களை கொல்ல பார்த்தாருன்னு ஏன் சொல்லல? செந்தில் பாலாஜின்னு ஒரு வார்த்தை கூட ஏன் நீதிமன்றத்துல வரல? அப்ப நீங்க மக்கள் மன்றத்துல வச்சு உருட்டி விடுவீங்க, நீதிமன்றத்துல கையை கட்டிக்கிட்டு பம்முவீங்க. இது என்ன மாதிரியான நாகரிக அரசியல்? கட்சி ஆரம்பிச்ச அரசியலவே பார்க்காத நீங்க இவ்வளவு கேடுகட்ட அமைதிப்படை அமாவாசை அரசியல் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு தரம் கெட்ட ஒரு அரசியலை நோக்கி போகிறது என்று அர்த்தம். பதில் திமுக கிட்டையும் இல்ல, முதலமைச்சர் சார்கிட்ட இல்ல. யாரு? நம்ம அக்கா இந்த வீட்டிலே மல்லாக்கப்படுக்காம கொஞ்சம் வெளியே வாங்கக்கா. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 தடவையாவது டிவி சேனல்ல என்ன நியூஸ் ஓடுதுன்னா பாருங்க. அப்படியே ஒரு மியூட் மோட்ல போயிடுறாரு. அந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த ரிமோட் கண்ட்ரோல் யாராவது அந்த மியூட் பட்டன் ஓபன் பண்ணிட்டு முதலமைச்சர் அவர்கள் நிறைய கேள்விகள் இருக்கு ஏன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை ஏன் நடந்தது, ஏன் விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன இடம் கொடுக்கப்பட்டது, அவருக்கு இவ்வளவு கூட்டம் வரும் நல்லாவே தெரியும், அப்புறம் ஏன் ஒரு ப்ராப்பர் போலீஸ் பந்தோபஸ்து இல்ல, ஏன் பாதுகாப்பு இல்ல, ஏன் தேவையில்லாம அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது, பேஷண்ட் இல்லாம ஏன் ஆம்புலன்ஸ் அந்த வழியா வந்தது, ஏன் போலீஸ் ஒரு லத்தி சார்ஜ் பண்ணாங்க, நிறைய ஏன்ங்கிறது கேள்விகள் இருக்கு. ஆனா எந்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மியூட் மோட்ல போயிட்டு ரிமோட் கண்ட்ரோல் யார் கையிலும் கொடுத்துட்டு அவர் மியூட் மோட்ல போயிட்டாரு, பதில் வராது. பதில் திமுக கிட்டே இல்லன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தானுங்களா பாஜக கும்பல? முதல் நாள் ராத்திரியில அங்க இருந்து தலை தெறிக்க பின்னங்கால் பெடரில் அடிக்க தெரிச்சு ஓடி வந்தது விஜய். சென்னைக்கு ஓடி வந்துட்டாப்ல தப்பிச்சு 41 பேரை கொண்டு போட்டுட்டு. இந்த பக்கம் சென்னையில இருந்து நடுராத்திரி 1 மணிக்கு கிளம்பி இங்க அவங்களுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு அரசு சார்பா செஞ்சு முடிச்சுட்டு இங்க இருந்து அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியா நடுராத்திரி 3 மணிக்கு சந்திக்கிறாரு. பாதிக்கப்பட்டவங்களை அந்த இறந்து போனவங்களுடைய பாடிக்கு மலர் வளைய வச்சு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அந்த மக்களுக்கு என்ன செய்யணும்னு தொடர்ந்து வாட்ச் பண்றாரு. 2வது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். பத்திரிகையாளர்களை சந்திச்சு இது அரசியலாக்க வேணாம், இது ஒரு விபத்து, இந்த விபத்தா கையாளுவோம் அப்படின்னு பெருந்தன்மையா சொல்றாரு. இந்த பெருந்தன்மையெல்லாம் பாஜகவுக்கும் புரியாது, தமிழக தற்கூரி கழகத்துக்கும் புரியாது. முதலமைச்சர் தன்னை மாத்திக்கணும். பெருந்தன்மையாலாம் இவங்க எல்லாம் பேசவே கூடாது. அட்டிக்கிற அடியில பல்லு 16 பேத்துக்கிட்டு போற மாதிரி கரெக்டா வேலையை முடிச்சு விட்டுறணும். ஏன்னா இதுங்களுக்கெல்லாம் அரசியலே தெரியாது. இதுங்க பூரா அல்ல சில்லு வேலையை பாக்குற ஒட்டுண்டீங்க. அதனால பெருந்தன்மையா அவர் சொல்றாரு. இதெல்லாம் இந்த அக்கா பார்க்கவே இல்லை போல இருக்கு. இன்னொன்னு, உள்துறையில இருக்கிற செக்ரட்டரிஸ் எல்லாம் வச்சு ஆதாரபூர்வமாக வீடியோக்களை எல்லாம் வச்சு தெளிவா பிரஸ் மீட் நடத்தி விளக்கியாச்சு. யார் மீது குற்றம் சாட்டினாங்களோ அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்து அவங்களும் ஒரு பிரஸ் மீட்டை நடத்தி ஆதாரப்பூர்வமா விளக்கியாச்சு. இந்த நடக்கும் போதெல்லாம் குஷ்பு அக்கா கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க போல இருக்கு. இல்ல குப்பரகப்படுத்து எனக்கு என்னான்னு படுத்திருந்தாங்க போல இருக்கு. இல்ல எனக்கு புரியல, செலக்டிவ் அம்னீசியாவா? இவ்வளவு கேடுகட்ட அரசியலா குஷ்பு பண்ணுவாங்க? இவ்வளவு விளக்கம் சொன்ன பிறகு பதில் இல்லைன்னா ஓடி ஒழியறதுக்கு தமிழ்நாடு அரசியல் வேறங்க, பாஜக அரசியல் இல்ல. எந்த கொலபலியும் செஞ்சுட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு போட்டோ ஷூட் நடத்துறதுக்கு குஷ்பு எல்லாம் பொலிட்டிக்கல்லாம் நீங்க பேச தகுதி இல்லை உங்களுக்கு எல்லாம். நீங்க போனீங்கன்னா உங்க கட்சிக்கு டாட்டா காமிச்சிட்டு போங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு தகுதி. ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டா காதுல பஞ்சு வச்சுக்குருவாராம். ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் யாரால் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு அப்படின்னு கேள்வி வச்சாலே முதலமைச்சர் காதுல பஞ்சு வச்சுக்குருவாராம். இது எவ்வளவு பெரிய கேடு கட்டத்தனமான ஸ்டேட்மெண்ட் குஷ்பு பேசுனது. அரசியல் முட்டாள்கள் கூட இதை பேச மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, தொடர்ந்து நியூஸ் பார்ப்பாங்கல்ல ஒரு சாமானிய மக்கள், அவங்க கூட அதை பேச மாட்டாங்க.
அரசியல நான் எதிர்கட்சியா நின்று இப்படித்தாண்டா அடிப்பேன் அப்படின்றவங்க கூட இதை பேச மாட்டான். கேள்வி கேட்டா நியூட் மோடுக்கு போயிடுவாரு, கேள்வி கேட்டா காதுல பஞ்சு வச்சுக்கிடுவாரு. நீங்கெல்லாம் அரசியல் பேசுற அளவுக்கு தமிழ்நாட்டு தரங்கெட்டு போச்சேன்னு தான் நான் யோசிக்கிறீங்க உண்மையிலே. அப்படியே நியூட் மோடுக்கு போயிடுவாரு. அந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்க இருக்குன்னு கொண்டு பட்டன்லாம் ஆன் பண்ணி விடணும். இந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்க இருக்குன்னு முதல்ல தேடுங்க போய் உங்க மோடியோட ரிமோட் கண்ட்ரோல. எங்க செலவு விழுந்தாலும் வேடிக்கை பார்ப்பாருல மோடி. மோர்பி பாலத்துல செத்தா வேடிக்கை பார்ப்பாரு, பகல்காம்ல செத்தா வேடிக்கை பார்ப்பாரு, மணிப்பூர்ல செத்தா வேடிக்கை பார்ப்பாரு, தமிழ்நாட்டுல வெள்ளத்துல செத்தா வேடிக்கை பார்ப்பாரு. ரிமோட் கண்ட்ரோலவே ஒழிச்சு வைக்கிற ஆளு உங்காலு. ரிமோட் கண்ட்ரோலே ஒழிச்சு வச்சுட்டு நாங்க பாட்டுக்கு சினிமாக்காரங்களோட ஷூட்டிங் போவோம், நாங்க பாட்டுக்கு வந்து ஜியாகிரபிக்கல் சேனல்ல ஷூட்டிங் போவோம், அப்புறம் நடிகர்களோட வந்தா அவங்களுக்கு போட்டோ எடுப்போம், அப்புறம் பணக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போவோம். வெக்கமால கம்பேர்லாம் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணா அசிங்கப்பட்டுருவீங்கக்கா. நீங்க எல்லாம் அவரெல்லாம் ரிமோட்டவே தொலைச்சிட்டு உட்காந்துருக்கு ஒரு பீஸ். 3வது முறைய ஆட்சியில கேள்வி கேட்க வக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள வாயை திறந்து பேசுறீங்க. திரும்ப திரும்ப ப்ராப்பர் போலீஸ் இல்ல, ப்ராப்பர் இது இல்லன்னு குஷ்பு மாதிரியாளுகெல்லாம் வாட்ஸ்அப்ல வர்ற வதந்திகளை, அந்த வாந்திகளை பார்த்துவிட்டு வாந்தி எடுக்க கூடாது. ஒரிஜினலா உண்மையிலே உங்களுக்கு அரசியல் அறிவு இருக்குன்னா, அரசியல்ல அறிவை வளர்த்துக்கணும்னா என்ன நடக்குதுன்னு தேடுங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, அதை எப்படி நம்ம பேசணும்னு கத்துக்கங்க. அடிப்படையான பேசிக் நாலேஜ் இல்லாம ஒரு டிவி நியூஸ் பாக்குறவனு கூட தெரிஞ்ச தகவல் கூட உங்களுக்கு தெரியல. திரும்ப திரும்ப ஆம்புலன்ஸ் எதுக்கு ஆள் இல்லாம வருது? உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா? உங்க வீட்டுக்காருக்கு ஒரு நெஞ்சு வலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆம்புலன்ஸ் கால் பண்றீங்க, அப்ப 2 பேஷண்ட்டை உள்ள தூக்கி போட்டுட்டு உங்க வீட்டுக்கார ஏத்த வருவாங்களா? இல்ல, நான் தெரியாம கேட்கிறேன், உங்களுக்கு புரியணும்ல. எப்படிங்க ஏத்த வருவாங்க? ஒரு பேஷண்ட் இருந்து கால் வரும்போது வெறும் வண்டியை தாங்க தூக்கிட்டு வர முடியும், அதுக்கப்புறம் தாங்க பேஷண்ட் ஏத்திட்டு போவாங்க. அதுதான் நான் சொல்றேன்ல, இந்த பாஜக கும்பலுக்கு பேசிக்கான அறிவே இருக்காது. அதிமுகவுக்கு மூளையே கிடையாது, அது வேற. பாஜக காரனுக்கும் மூளை கிடையாது. இந்த கும்பல்லாம் சேர்ந்து நமக்கு உட்காந்து டீச் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. மணிப்பூர் அப்படின்னு வந்தா குஷ்பக்க பதறிடுவாங்க. நாங்களே தலை குனிஞ்சு நிக்கிறோம். தலை குனிஞ்சு நிக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க எல்லாம் அடுத்தவரை பேசலாமா? இவ்வளவு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. மணிப்பூர் பக்கமே போகாதால் உங்காலு, காஷ்மீர் பக்கமே போகல பகல்காம் கடுத்து. நீங்கெல்லாம் தமிழ்நாடு அரசு குறை சொல்லலாம், விரல் நீட்டலாமா? ஓடி போய் உட்கார்ந்தவர், ஓடி போய் நின்னவர். இந்த குற்றத்தை செஞ்சுட்டு ஒருத்தன் ஓடி வந்து மெட்ராஸ்ல படுத்திருக்கான் மல்லா கடிச்சிட்டு, ஓடி போய் நிக்கிறாரு. சோ கைய நீட்ட கூட உங்களுக்கு தகுதி, விரல் நீட்ட தகுதி கிடையாது உங்களுக்குலாம். மணிப்பூரை பத்தி பேசினா அக்கா பதறிடுவாங்க. அது வேற, அது பார்டர் பிரச்சனை. எது பார்டர் பிரச்சனை? எது பார்டர் பிரச்சனை? மணிப்பூர் முடிஞ்சு போன விஷயம், இது ரெண்டுமே கலப்பி நீங்க பேசக்கூடாது. மணிப்பூர்ல என்ன நடந்தது, அது இங்க கரூர்ல நடந்ததுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னொன்னு வந்து எப்பவுமே அங்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இது பண்ணலன்னா, நீங்க அப்படியே வந்து ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் தேவையில்லாம வந்து பேச வேண்டியதா இருக்கும். மணிப்பூர் வந்து ஒரு பார்டர் பிரச்சனை இருக்கு, அது முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அங்க நடந்தது சம்பவம் ரொம்ப ரொம்ப ஒரு கோர சம்பவம், அது நடந்திருக்கவே கூடாது. அது எல்லாத்துக்கும் நானே தலை குனிஞ்சு நிக்கிறேன் நான் உங்க முன்னாடி. ஆனா அது வந்து ஒரு பார்டர் பிரச்சனை இருக்கு, கரூர்ல நடந்த பார்டர் பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு இது ரெண்டுமே ஒப்பிட்டு யாராவது பேசினாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கிரியேட் பண்றதுக்காக தான், இல்ல தனக்குன்னு ஒரு சாதகமா ஒரு விஷயம் இருக்கணும், நான் ரொம்ப புத்திசாலி அதனால 2 ஒப்பிட்டு பேசுவேன்னா, தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டாம தன்னுடைய முட்டாள்தனத்தை காட்டுறத இது நான் எடுத்துப்பேன். மணிப்பூர் பார்டர் பிரச்சனையா? திட்டமிட்ட ஒரு இன அழிப்பை, குக்கி இனத்தை அழிச்சிருக்கீங்க நீங்க. மேத்தி இனத்தை பூரா நாங்க பழங்குடியில சேர்க்க போறோன்னு ஒரு பழங்குடி மாநிலத்துல இந்த அயோக்கியத்தனத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ராணுவத்தை வச்சு மக்களை சுட்டு கொண்டிருக்கீங்க. அடிப்படையா அங்க இருக்கிற முகாம்கள்ல அடிப்படை வசதி கூட இல்ல. இத கேட்கறது கொஞ்சம் கூட முதுகெலும்பு இல்ல அந்த கும்பலுக்கு. நீங்கெல்லாம் வந்து இங்க எங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கீங்க. அரசியல் டீச்சிங் எல்லாம் தமிழ்நாட்டுல உங்களால நீங்களா செய்யவே கூடாது. ஏன்னா இது 100 வருஷம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சிங் எல்லாம் இருக்கு, நாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். சங்கி கும்பல்லாம் வந்து எங்களுக்கு டீச் பண்ணக்கூடாது. நீங்க தனிநபர் கமிஷன் போடுறீங்க, விசாரணை கமிஷன் போடுறீங்க, நீங்க ஏன் சிபிஐக்கு போடல? கையாலாகாத உங்களை மாதிரி இந்த உத்தரப்பிரதேசம் இந்த அது மாதிரியான மாநிலங்கள்ல வேணா சிபிஐ போட்டு கும்மி அடிங்க. தமிழ்நாட்டுல தப்பு நடந்தா தொண்டையை பிடிக்கிறாளுங்க நாங்க. இங்க யாரா இருந்தாலும் ஒரு தவறு நடக்குது, விசாரணையில ஒரு தப்பு நடக்குது, விசாரணை சரியா நடக்கலன்னா முத குரல் எங்கிட்ட இருந்து தான் வரும். நாங்க தான் முதல்ல களத்துல நிப்போம். நீங்க சிபிஐன்ற பேர்ல விஜய காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றீங்க, சிபிஐன்ற பேர்ல உண்மையை மறைக்க ட்ரை பண்றீங்க, சிபிஐன்ற பேர்ல விஜய உங்க கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்றீங்க, சிபிஐன்ற பேர்ல தமிழ்நாட்டுல 41 பேருக்கு துரோகம் பண்ண நினைக்கிறீங்க,
சிபிஐன்ற பேர்ல ஒட்டுமொத்த விசாரணையும் முடக்க பாக்குறீங்க. எங்களை பார்த்தா முட்டாள்கள் மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அதுல அக்காவுக்கு கடைசியில வந்த கோபம் யூடியூபர்ஸ்க்கு. இது சும்மா அந்த யூடியூபர்ஸோ இல்ல சில பேர் கேமரா முன்னாடி உட்காந்துட்டு 2 மினிட் ஃபேம்காக அரசியல் என்ன விட வேற யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற பேசவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு உங்க டைம் வேஸ்ட்டும் எங்க டைம் வேஸ்ட்டும். தாங்க தான் பெரிய அறிவாளிக மாதிரி. அக்கா கொஞ்சம் நித்திரைடா, நீங்களாம் நேத்து நேரம் ரிட்டையர்ட் ஆயிட்டு அரசியலுக்கு வந்த கும்பல் 50 கட்சி மாறிட்டு நான் பெரிய அறிவாளின்னு காட்டுறவங்க. 19 வயசுல வெள்ளக்கொடியை புடிச்சு மாணவர் சங்கத்துல சேர்ந்து இன்னைக்கு வரையும் கம்யூனிஸ்டா வாழ்ற ஆளுங்க. இந்த யூடியூப் எல்லாம் எனக்கு ஒரு கருவிதான். நான் அரசியல்வாதி. என் பக்கத்துல நிக்கிறதுக்கான அறிவு உங்களுக்கு கிடையவே கிடையாது. நான் உங்களை கடுமையா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டீங்க. ஒரு தவறை ரொம்ப கேடு கட்டத்தனமா போர்ட்ரேட் பண்ணிருக்கீங்க. குஷ்பு விஜயை காப்பாத்துறது உங்க சொந்த விருப்பம், அது உங்க சொந்த அரசியல். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு போலி அரசியலை பண்ணிட்டு பல்ல கட்டிடலாம்னா நடக்கிறது வேறையா இருக்கும். நீங்களே யூடியூப்காரங்களே மட்டமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க இருக்கிறல யாரு நினைக்கிறீங்க? காலத்துல போய் போராடின கூட்டங்க இந்த யூடியூப்ல நடத்துற பல பேரு. நீங்க அழகு கிரீம் போடுற யூடியூப் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? காலத்துல போய் நின்று கேஸ் வாங்கின கூட்டம் நாங்க. தொடர்ந்து அரசியலாக பயணிச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம், தொடர்ந்து வாசிக்கிறவங்க, நியூஸ் கூட வாங்க பார்க்காம தத்து பத்தின உங்களை மாதிரி உளர்ற கூட்டம் இல்ல. ஜாக்கிரதையா இருங்க.